அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் திரைகிரக யோகம். திரிகிரக யோகம் என்று சொல்லக்கூடியது அந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய இந்த 3 கிரகங்களுடைய இணைவு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கடக ராசியில் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி நவகிரகங்களின் இளவரசர் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் கடகத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த புதன் பகவான் புத்திகாரகன், வித்தைக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். அறிவு, சிந்தனை, திறன், கல்வி ஆகிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன். சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த அசுரர்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம், காதல், சொகுசு வாழ்க்கை, தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான். சூரியன் ஜூலை மாதம் 16ஆம் தேதி நவகிரகங்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் ஒருவருக்கு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய திறனையும் அதிகாரம் மற்றும் நிர்வாக திறமையை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு மீனராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொறுமைசாலிகள், அன்புக்கு கட்டுப்பட்டவர், தன்னை ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரமாக யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் மேலே கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே அவரை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செயல்பட்டு நிதானமாக கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நடந்த சிரமங்களும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை. வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது, வட்டிக்கு பணம் வாங்கி அந்த வட்டி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது நிறைய ஏற்படும். ஆனால் உங்களுடைய இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க. உங்களுடைய இழப்புகள் உங்களுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கக்கூடிய சூழல். எதனால் இப்படி நடந்துச்சு, ஏன் இந்த ஒரு மாற்றம், அதாவது கனவுலையும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினச்சி எனக்கா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. ஆனால் எல்லாருமே எனக்கு துரோகம் தான் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும், இன்றைக்கி நம்மளை ஏளனமாக நினச்சவங்க மத்தியில் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முயற்சியும் எடுத்து எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையுமே பயங்கரமான அடிங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அதில் பெரிய பெரிய உபத்திரத்தை தேடிக்கிட்டவங்களும் நாங்கள் தான். ஒருத்தருக்கு தேவையில்லாத பண விஷயங்கள் அப்படிங்கிறது வாங்கி கொடுத்து இன்றைக்கி அந்த பணத்துக்கு நம்ம வட்டி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. இதனால் மனசில் நிறைய கஷ்டங்கள், பண்ண தொழிலையும் பெரிய பெரிய லாஸஸ் அப்படிங்கிறது, அந்த லாஸ்லேருந்து வெளியவே வர முடியல. பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. யாருக்குமே இனிமேல் உதவியே பண்ணக்கூடாது. நம்ம உதவி பண்ணோம் அப்படின்னா நம்மளை நம்பி பணம் கொடுத்தவங்கள எப்படியாவது நம்ம தலையை அடமானம் வச்சாவது திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கி இருக்கிற நிலையில் எதையாவது வித்தாவது அந்த கடனை நம்ம கட்டிடுறோம். ஏன்னா நமக்கு கொடுத்தவங்கக்கிட்ட நம்ம நம்பிக்கை நாணயத்தோடு நடந்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை உடன் பிறந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த நிலை எப்போ தாங்க மாறணும், என்னுடைய சூழ்நிலை எப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக இந்த திரிகிரக யோகம், இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று 5ஆம் இடத்துல நடைபெறவிருக்கு. இது ஒரு நல்ல அரிதான ஒரு யோக காலம் அப்படின்னு நீண்ட நாட்களாக, அதாவது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு குறையவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் வந்தாலும் என்னப்பா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணமாக இவ்வளோ நாள் ஆச்சு, இல்லை இன்னுமோ குழந்தை பெற்றுக்கல, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா, உடனே நீங்கள் போய் அது ஒரு நல்ல டாக்டரை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நேர்படவே சில விஷயங்கள் பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஸோ இதனால் என்னென்னா பெரிய மன உளைச்சல், கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாதனால அவங்க வீட்டில் எல்லாருமே என்னை குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி மனைவி கணவரை பார்த்து குறை சொல்கிறதும், மனைவியோட வீட்டில் கணவருக்கு ஏதோ குறைபாடு இருக்குது, நீங்கள் நல்லா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குறைகளை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு சூழல். இதனால் என்னென்னா
குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் போயிடுச்சுங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனதுனால நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டீங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயமாக இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலமாக இருக்க போது. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பங்காளிகள் காலகட்டங்களில் இருந்திருக்குங்க. ரொம்ப வருஷமாக இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இந்த நிலையெல்லாம் மாறவே மாறாது, அந்த சொத்து என் கைக்கு வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலங்க. பூர்வீக சொத்துக்கள் கையில் வந்து சேர்றதுக்கு, புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க, எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லைங்க, ஒரு விஷயத்தை என்னால் துணிஞ்சு செய்ய முடியல, நான் செய்கிற வேலையில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக சில வேலைகளை செய்ய சொல்கிறாங்க, அந்த வேலையில் நான் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, அதாவது அது வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தி அந்த சில ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் புதுசாக எந்த ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்குது. நான் ஃபாரினில் போயிட்டு கொஞ்ச நாள் செட்டில் ஆகலான்னு இருக்குங்க. அட்லீஸ்ட் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும், அப்போ தான் நிறைய சம்பாரித்து இந்த கடன் எல்லாத்தையும் கட்டிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்க. கட்டாயமாக வேலை வந்து மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேலை மாற்றமும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகமும், புதிய தொழிலை தொடங்கி அதில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தீங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த இழப்புகளை அந்த இழப்புகள்லேருந்து மீண்டு வர்றது ஒரு நல்ல பேரு புகழ் உருவாகக்கூடியது. அந்தஸ்து பரவாயில்லப்பா, இவர் இருந்த சூழ்நிலையில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் மறுபடியும் திரும்ப நடத்தவே மாட்டார், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏன்னா முயற்சியை கைவிட்டார், நிறைய தடுமாற்றங்களை சந்தித்ததுனால இந்த பிஸ்னஸ்லாம் அவரால் பண்ண முடியாதுன்னு நினச்சோம், ஆனால் சூப்பராக இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி கரெக்டாக அதில் வந்து சக்ஸஸையும் காட்டிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. திருமணம் சார்ந்த சில யோகங்கள், ரொம்ப வருஷமாக காலகட்டமாக வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காமல் இருக்குது. ஸோ வந்து நிறைய பொண்ணு பார்த்தாச்சுங்க, நிறைய தோஷங்கள் மூலமாகவே சில ஜாதகங்கள் கேன்சல் ஆகிட்டுருக்கு. ஸோ தோஷம் இருக்கும்போது இல்லாத ஜாதகம் வரதும், தோஷம் இல்லாதப்போ தோஷம் இருக்கிற ஜாதகம் வரதும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இது தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. வீடு கட்டுவதற்கான யோகமும், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம், ஒரு இடத்தை வந்து விற்பனை செய்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயம் தீருங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு மேன்மை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறத நான் நிறைய பேர்த்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்கேன், நிறைய பேர்த்துக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே நான் யாருக்கிட்ட உதவி கேட்டாலும் எனக்கு ஒரு சின்ன உதவி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணங்க, அவங்க கஷ்டப்படுற காலகட்டங்களில் அவங்களுக்கு கேட்காமையே நிறைய உதவிகள் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் கேட்டும் எனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கி எல்லாருமே என்னை வந்து தள்ளிட்டாங்க. ஸோ நான் போய் உதவின்னு கேட்டேன் அப்படின்னா, இல்லை எங்ககிட்ட எங்கே இருக்குது, எல்லாமே வந்து எங்ககிட்ட நாங்களே நிறைய கடன் வாங்கி வச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சை மழுப்புறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட அவங்க தயாராக இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களுக்காக கடனை வாங்கி ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் இப்போ அந்த கடனையும் நான் கட்டிகிட்டு இருக்கிறேங்க. இந்த நிலையெல்லாம் கடைசியில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட நல்ல பேர், ஏன்னா ஒருத்தர்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டோம். ஸோ அந்த பணத்தை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அவங்களோட பணத்தை வந்து கரெக்டான விதத்தில் நம்ம வந்து கட்டணும். ஏதாவது ஒரு நிலையில் வந்து நம்மளுடைய இழந்த அந்த கௌரவத்தை வந்து மீட்டெடுக்கணும், எப்படியாவது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்க பணத்தை நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் எங்கள் சொத்து பத்துக்கள் கொஞ்சம் இருக்குது, அதை விற்றாவது இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வந்துடலான்னா அதையும் விற்க முடியல. ஸோ இந்த காலகட்டங்கள் அதை விற்றா மட்டும்தான் என்னோடய பிரச்சனையை தீர்க்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். நம்மளை நம்பி கடன் கொடுத்தவங்களுக்கு எப்படியாவது எதையாவது விற்றாவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த பணத்தை வந்து நீங்கள் கடனை ஒரு பகுதி அடைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள் தான், ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, நிறைய மகான்களை சந்திக்கக்கூடிய சில பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். வேலையில் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வும், தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த திரிகிரக யோக காலம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நபருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா
தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.